நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவல் ஜேகே. இன்னைக்கு நம்ம ஜேகே கிரியேட்டிவிட்டியில் டிஎன்இஏ, அதாவது என்ன டிஎன்இஏன்னு கேட்குறீங்களா? தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், இன்ஜினியரிங் உண்டான கவுன்சிலிங் நடக்க போகுது இல்லையா? ஸோ அந்த கவுன்சிலிங்க்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளே போகிறது, கட் ஆஃப் மார்க்னா என்ன, கட் ஆஃப் மார்க்கை எப்படி கால்குலேட் பண்ணுறது, சிம்பிளஸ்ட் வேவாக எப்படி டிஎன்இஏ அட்மிஷன் ப்ராசஸ்க்கு உள்ளே போகிறது, இது எல்லாத்த பற்றின கம்ப்ளீட் கைடாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோமா? ஸோ இந்த கவுன்சிலிங்ன்றது ஃபார்மலாக ஒரு சென்ட்ரலைஸ்டு அட்மிஷன் ப்ராசஸ். எதுக்கான அட்மிஷன் பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் சீட்ஸுக்கான அட்மிஷன் தான் இந்த கவுன்சிலிங். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனோட கவுன்சிலிங். ஸோ இது யார் மேனேஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் தி ஏபிள் கைடன்ஸ் ஆஃப் தி கிரேட் அண்ணா யூனிவர்சிட்டி தான். ஸோ நம்ம கவுன்சிலிங் அட்டன் பண்ணோனாலே அண்ணா யூனிவர்சிட்டி தாங்க. ஸோ நம்மளோட பசங்களுக்கு எல்லாமே டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் லைக் சிஐடி ஆகட்டும், பிஎஸ்ஜி ஆகட்டும், இல்லை எஸ்என்என் யூனிவர்சிட்டியில் பிளேஸ் ஆகணும்னு இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி அவங்களோட விஷயம்லாம் நிறைவேற்றுறதுக்கு தான் இது ஒரு பிரிட்ஜாக வந்து நம்மளுக்கு ஆக்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணோன்னா ஃபுல்லாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் டிஎன்இஏ. இந்த டிஎன்இஏக்கு பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்றது கிடையாது. ஸோ நீங்கள் ஸ்கோர் பண்ணுற 12th மார்க் தான் இங்கே வந்து ஹீரோவாக ஆக்ட் பண்ண போகுது. ஸோ உங்களோட 12th மார்க், அந்த மார்க்கை பேஸ் பண்ணி ஒரு கட் ஆஃப் பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். அந்த கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எந்த காலேஜில் எந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் சீட்டு கிடைக்கும் அப்படின்றதே வந்து நிர்ணயம் ஆகுமே. ஸோ இந்த கட் ஆஃப்னு சொல்கிறாங்களே, அந்த கட் ஆஃப்னா என்ன, அந்த கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோமா? அதுக்கான மெயின் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த மேக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி நீங்கள் 11th எந்த மாதிரியான ஸ்ட்ரீம்ஸ் எடுக்கணும், நீட் வெர்சஸ் ஜேஇஇ என்னோட earlier வீடியோவில் இருக்குது. அந்த வீடியோ இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா இந்த 3 மேஜர் சப்ஜெக்டில் நீங்கள் எடுக்கிற மார்க் வச்சு தான் ஒரு குட்டி ஃபார்முலாவில் இந்த கட் ஆஃபை கால்குலேட் பண்ணணும். அது எப்படி ஃபார்முலாவில் ஒர்க் ஆகுதுன்னு இப்போ பார்த்துருவோமா? இதுதான் அதோட ஃபார்முலா. ஸோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற மேக்ஸிமம் மார்க் இன்டூ 1.5, ஃபிசிக்ஸில் நீங்கள் எடுக்கிற மேக்ஸிமம் மார்க் இன்டூ 0.25, அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் நீங்கள் எடுக்கிற மார்க் இன்டூ 0.25. ஸோ ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா டோட்டல் 200. ஸோ மேக்ஸில் 150, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் 25 and 25. இதுதான் இந்த ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை ஒரு குட்டியாக எப்படி மார்க்கை வச்சு கால்குலேட் பண்ணலான்னு பார்க்குறப்பாங்க. ஸோ மேக்ஸில் 98, ஃபிசிக்ஸில் 95, கெமிஸ்ட்ரியில் 93னா உங்களோட கட் ஆஃபை நீங்கள் இப்படி தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 147 மேக்ஸில், 23.75 ஃபிசிக்ஸில், 23.25 கெமிஸ்ட்ரியில். ஸோ 194 வருது கட் ஆஃப் அவுட் ஆஃப் 200க்கு. இப்படி தான் உங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும் உங்களோட கட் ஆஃப் மார்க்ஸை. இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயரோட இன்ஜினியரிங் காலேஜஸோட கட் ஆஃப் மார்க் ஜென்ரல் கேட்டகரிக்கு தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈஸி ஸ்டெப்பாக உங்களோட கவுன்சிலிங் ப்ராசஸ் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாகவே கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆகி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் நிறைய ஃபீ பே பண்ணாமல் சூப்பராக கவுன்சிலிங்குள்ளேயே போய் டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜில் பிளேஸ் ஆகி ரீசனபிளான ஒரு ப்ரைஸில் அழகாக இன்ஜினியரிங் டிகிரியை வாங்கி சூப்பரான கம்பெனியில் 100% வந்து நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஆகிடலாம். குட்டி குட்டி டிப்ஸ் சொல்கிறேன், அந்த டிப்ஸில் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கவுன்சிலிங்கில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எல்லா சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸை ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் ஆகட்டும், வெரிஃபிகேஷன் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு டெட்லைனுமே நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. கரெக்டாக அந்த டெட்லைனுக்கு முன்னாடியே சப்மிஷன் எல்லாமே முடிச்சிருங்க. தென் ரிசர்வேஷன் கேட்டகரியை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அங்கே கவுன்சிலிங் அப்போ கொடுக்குறது. தென் வைஸாக டெசிஷனும் எடுங்க. இந்த எல்லா ப்ரொசீஜர்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி சூப்பராக ட்ரெயின் ஆகிட்டு உங்களோட ட்ரீம் காலேஜில் போய் பிளேஸ் ஆகுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென், தன்யவாத். நான் உங்களில் ஒருவல் ஜேகே.